இன்றைய ஆர்சிபி vs குஜராத் போட்டியில் குஜராத் அணி ஆர்சிபி அணியை முழுவதுமாக தன் கண்ட்ரோலிலே கொண்டு வந்தது. முதல் 2 ஓவர்கள் மாத்திரமே ஆர்சிபி அணிக்கு சொந்தமாக இருந்தது. நாணய சுழற்சியில் வென்ற குஜராத் அணி சுப்மன் கில் முதலில் களத்தெடுப்பை தேர்வு செய்தார். ஆர்சிபி அணியை பேட்டிங் செய்யுமாறு பணித்தார். இம்முறை ஐபிஎல்லில் ஆர்சிபி அணி அடைந்த தோல்விகள் இரண்டும் முதலில் பேட்டிங் செய்து வந்த தோல்விகளாகும். சேஸ் செய்யப்பட்ட 6 போட்டிகளும் வெற்றியை தந்திருக்கின்றன. இந்த இடத்திலேதான் லக் ஒன்று குஜராத் அணிக்கு நீத்தது. இருந்தாலும் ஆர்சிபி அணி நம்பிக்கையோடு களத்திற்கு வந்தது. லாஸ்ட் 2 போட்டிகளிலும் ஃபில் சால்ட் இல்லை. அதற்கு பதிலாக ஜேக்கப் பத்தல் விளையாடுகிறார். இன்றும் அவரை தான் விராட் கோலியோடு ஓப்பனிங் வந்தார். ஆனால் எனக்கு ஜேக்கப் பத்தல் ஓப்பனிங் விளையாடுவதில் எந்த உடன்பாடும் இல்லை. அதை பிறகு சொல்கிறேன். இருவரின் இந்த ஜோடியில் விராட் கோலியின் ஆரம்பம் மிக சிறப்பாக இருந்தது. 2வது ஓவர் காகிசோ ரபாடாவின் 5 பந்துகளை பவுண்டரிகளாக அடித்து தள்ளினார். நன்றாக ரன்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 3வது ஓவரிலே ஜேக்கப் பத்தல் ஆட்டமிழக்கிறார். படிக்கல் உள்ளே வருகிறார். அவருடைய வலிமையான ஆட்டத்தை தொடர்கிறார். ஆனால் 4வது ஓவரிலே மீண்டும் காகிசோ ரபாடாவை கீழ் கொண்டு வருகிறார். விராட் கோலியிடம் இருக்கக்கூடாத ஒரு விடயத்தினால் தான் விராட் கோலி இன்று ஆட்டமிழந்தார். இன்று மாத்திரமல்ல, சில நேரங்களில் இன்று அவுட் ஆகிய பந்து இருக்குது, அந்த பந்து போல இதற்கு முன்னரும் ஆட்டம் வந்திருக்கிறார். அதுக்குரிய காரணம் என்னவென்றால், அவருக்கு அனைத்து பந்துகளையும் விளையாட வேண்டும். எந்த பந்துகளையும் விக்கெட் கீப்பரிடம் விட்டுக் கொடுக்கக்கூடாது. அதைத்தான் ஈகோ என்று சொல்கிறார்கள். விராட் கோலி அந்த இடத்திலே தான் தப்பு செய்கிறார். ஆனால் அது அவருக்கு விளங்குவதில்லை. அதற்கு முன்னே ஓவர்களில் நன்றாக பந்துகளை கணித்து ஆடிய விராட் கோலி அந்த ஓவரில் முன்னே பாய்ந்து அடிக்க முயல்கிறார். ஆனால் அது பவுன்சர் பந்து என தெரிந்தும் அவர் அடிக்கிறார். கஷ்டமான பந்தாக இருந்தால் ஒன்றும் தடுத்தாட வேண்டும், அல்லது லீவ் பண்ண வேண்டும், அல்லது கீப்பரிடம் விட்டுக் கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு பேட்ஸ்மேன் செய்ய வேண்டிய முறை. ஆனால் விராட் கோலி அவ்வாறல்ல. நான் பாய்ந்தால் நான் அடித்து விடுவேன் என்ற நம்பிக்கை அவரிடம் மிக உச்சகட்டத்தில் இருக்கிறது. அதனால் தான் அவர் இன்று அவுட் ஆகினார். இதற்கு முன்னரும் இவ்வாறு அவுட் ஆகியிருக்கிறார். இதனை மாற்றாவிட்டால் அவர் மீண்டும் இவ்வாறு அவருடைய அந்த வீக்னஸை ஃபாஸ்ட் போலர்ஸ் கண்டுபிடித்து மீண்டும் பந்து வீசுவார்கள். அது மிக இலகுவாக இருக்கும் அவர்களுக்கு. இதனை விராட் கோலி புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது ஆண்டி ஃப்ளவரோ அல்லது தினேஷ் கார்த்திக்கோ இதனை முன்வைக்க வேண்டும். இதன் பிறகு விராட் கோலியின் ஆட்டம் இழப்பிற்கு பிறகு அணித்தலைவர் வருகிறார். ரஜத் படிட்டார். அவருடைய ஆரம்பம் மிக சிறப்பாகவே இருந்தது. அவரும் படிக்கலும் சேர்ந்து நன்றாக ஆட்டத்தை திட்டமிட்டுக் கொண்டு செல்வார்கள் என்று பார்த்தால் இடையிலேயே அங்குதான் ஒரு சேஞ்ச் ஒன்று நடந்தது. ரஜத் படிட்டார் அவருடைய ஆட்டம் இழப்பிலே எனக்கு சந்தேகம் இருக்கிறது. உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பதிவிடுங்கள். அர்ஷாத் கான் பந்து வீசுகிறார். அதனை படிட்டார் உயரமாக தடுத்தாடுகிறார். ஹாலர் அதனை தாவி பிடிக்கின்ற பொழுது அந்த பந்து அழகாக தெரிகிறது, கீழே படுகிறது. நிலத்திலே மிக அழகாக படுவது தெளிவாக தெரிந்தது. அது வரைக்கும் அவர் அந்த கேட்சை பிடித்து முடிக்கவில்லை. கேட்ச் வந்தவுடன் கையில் பிடித்து அதனை தாங்குவதற்காகவே கீழே கையை குத்த முயல்வார்கள். அதுதான் நியதி. அப்படித்தான் நடக்கிறது, அப்படித்தான் நடக்கும். அதைத்தான் இன்றும் ஹோல்டர் செய்திருந்தார். அவருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. அந்த கேட்சை பிடித்து விட்டு அப்படித்தான் விழ வேண்டும் என்று இருந்தது. அப்படியே விழுந்தார். ஆனால் அது உடனடியாக நிலத்திலே பட்டது. உடனடியாக அம்பையார் அதனை பரிசீலிக்காமல் உடனடியாக அவுட்டை கொடுத்தார். அந்த இடத்தில் தான் கொலாப்ஸ் ஆரம்பித்தது. எனக்கு மாத்திரமல்ல, விராட் கோலியே இன்று ஆபாசம் அடைந்து விட்டார் இந்த ஆட்டம் இழப்பிற்கு பிறகு. ஆர்சிபி கோச் ஆண்டி ஃப்ளவர் அவரும் அம்பையாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். விராட் கோலி மீண்டும் உள்ளே மாத்திரம்தான் வரவில்லை, கிரவுண்டுக்குள்ளே மாத்திரம்தான் வரவில்லை, வெளியே நின்று அம்பையாரோடு மிகுந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நான் நினைக்கிறேன் விராட் கோலிக்கு அபராதம் அல்லது ஏதாவது ஒன்று விதிக்கப்படும் என்று நினைக்கிறேன். படிட்டாரின் ஆட்டம் இழப்பிற்கு பிறகு ஜேக்கப் பத்தல் 5 ஓட்டங்கள், விராட் கோலி 13 பந்துகளில் 28 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 5 ஓட்டங்கள், 6 ஓட்டங்கள் அடங்கலாக மிக வேகமான ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடியிருந்தார். அவரை தொடர்ந்து வந்தவர் தான் டேவிட் படிக்கல். இவர் தான் இறுதி வரை 6வது விக்கெட் வருகின்றவர். 24 பந்துகளில் 40 ஓட்டங்கள், 5 ஓட்டங்கள், 2 ஓட்டங்கள், 4 ஓவர்களில் 40 ஓட்டங்களை மிக வேகமாக பெற்றுக் கொடுத்தார். அதுபோல் ரஜித் படிட்டார் 15 பந்துகளில் 19 ஓட்டங்கள், 2 ஓட்டங்கள், 6 ஓட்டங்கள் அடங்கலாக. ஜிதேஷ் சர்மா இவர் அண்மை காலமாக மிக மோசமான ஃபார்மில் இருக்கிறார். 3 பந்துகள் 1 ஓட்டம். விளையாட வேண்டிய, அடித்தாட வேண்டிய அல்லது தட்டியாட வேண்டிய ஒரு பந்திற்குத்தான் பட்லரிடம் அப்படி ஒரு தாட்டம் இருந்தார். பிறகு வந்தவர் இப்படி விக்கெட்டுகள், தொடர்ந்து விக்கெட்டுகள் சரிய ஒரு கட்டத்தில் ஆர்சிபி அணி 80 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள், 91 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள், 96 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகள் என மல்ல சரிய ஆரம்பித்தது. விக்கெட்டுகள் அனைத்தும் குஜராத் அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளர்களாக இருக்கலாம், ஸ்வெட் வீச்சாளராக இருக்கலாம். அனைவரும் மிக சிறப்பாக வீசினர். இன்று 4 பேர் வேகப்பந்து வீச்சாளராக குஜராத் அணியிலே விளையாடினார்கள். 4 பேரும் மிக சிறந்த ஸ்பெல்லை வீசியிருந்தார்கள். மிக சிறப்பான ஃபீட்பேக்கை கொடுத்திருந்தார்கள். அற்புதமான பந்து வீச்சு. குஜராத் அணியினுடைய இந்த கம்பேக்கிற்கு காரணம், இந்த போட்டியில் ஆர்சிபி அணியை கட்டுப்படுத்தியதற்கு காரணம் அவருடைய மிக சிறந்த ஃபீல்டிங். எந்த பிடியெடுப்பையும் மிஸ் பண்ணவில்லை, அனைத்தையும் பிடியெடுத்தார்கள். அதுபோல மிக சிறப்பான பந்து வீச்சுகளை கையாண்டார்கள். ஜிதேஷ் சர்மாவை தொடர்ந்து 6 பந்துகளில் 9 ஓட்டங்கள் எடுத்தார், ஒரு 6 ஓட்டங்களாக. அதன் பிறகு கர்னல் பாண்டியா முதல் பந்து சந்திக்கின்ற பொழுது நல்ல டச்சோடு ஆரம்பிக்கிறார்கள். டிண்டே தவறு ஆரம்பித்தார், கர்னல் பாண்டியா ஆரம்பித்தார். ஆனால் 2வது அதன் பிறகு அவசரப்படுகிறார்கள். அப்படி விக்கெட்டுகளை கொடுத்தார். அதுபோல ரொமாரியோ சபட் இவரும் மிக சிறப்பாக விளையாடினார். ரஷித் கானுக்கு எதிராக 2 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். இருந்தாலும் அதன் பிறகு பார்ட்னர்ஷிப் புரிய வேண்டிய ஒரு நேரத்தில் ஒரு கட்டம் ஆர்சிபி 180 ஓட்டங்களை பெறும் என்ற ஒரு கட்டத்திலே ரொமாரியோ சபட் அவசரப்பட்டு ஆட்டம் நடக்கிறார். ஜெய்கை ரொட்டேஷன் பண்ணியிருந்தாலே எந்த விதமான ஆட்ட இழப்புகளை தவிர்த்திருக்கலாம். ஆனால்
அதனை ஆர்சிபி அணி செய்யவில்லை. புவனேஸ்வர் குமார் 15 பந்துகளில் 15 ஓட்டங்கள். இவருடைய அந்த பேட்டினுடைய டச் மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த மனிதரின் விளையாட்டு பந்து வீச்சிலும் மிக அபாரமாக இருக்கிறார். பந்து வீச்சிலும் ஸ்விங் அற்புதமாக இருக்கிறது. அற்புதமான ஸ்பெல்லை வீசுகிறார். இன்று பந்து வீச்சிலும் மிக சிறப்பாக கலக்கியிருக்கிறார். இன்றைய விக்கெட்டுகளோடு அவர் பர்பிள் கப் பந்து வீச்சாளர்கள் விக்கெட்டுகளை எடுத்து பந்து வீச்சாளர் வரிசையில் முதலிடத்தில் இருக்கிறார். இன்றுதான் ஆர்சிபி அணி 155 ஓட்டங்களுக்குள் அனைத்து சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. 19.2 பந்துகளில் குஜராத் அணியினுடைய பந்து வீச்சை பார்க்கின்ற பொழுது முகமது சிராஜ் 4 ஓவர்கள் 38 ஓட்டங்கள் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அற்புதமான பந்து வீச்சு. ரபாடா 4 ஓவர்கள் 44 ஓட்டங்கள். முக்கியமான விக்கெட் ஒன்று விராட் கோலி. அதுபோல ஜேசன் ஹோல்டர் இன்றைய தினம் குஜராத் அணியினுடைய மிக சிறந்த கலகலப்பான ஆட்டநாயகன் என்றால் இந்த ஜேசன் ஹோல்டர் தான். 4 ஓவர்கள் 29 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். அற்புதமான ஓவர்கள். இதிலே முக்கியமாக 4 பிடியெடுப்புகளை மிக முக்கியமான பிடியெடுப்புகளை எடுத்திருந்தார். இதனால் இன்றைய தினம் இவர் தான் பெரும்பாலும் மேன் ஆஃப் த மேட்சை வென்றெடுப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது. அர்ஷத் கான் 4வது ஓவர் 3.2 பந்துகள் 22 ஓட்டங்கள் 3 விக்கெட். இவரும் அற்புதமான பந்து வீசியிருந்தார். இதனால் விக்கெட்டுகள் கிடைத்தது. ரஷீத் கான் 4 ஓவர்கள் 19 ஓட்டங்கள். மேலே உள்ளவர்கள் அனைவரும் நன்றாக வீசியிருக்கும் போது இவரை சொல்லவா வேண்டும். இவரும் தன் பங்குக்கு 4 ஓவர்கள் 19 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். குஜராத் அணி இன்றைய தினம் 5 பந்து வீச்சாளர்களை கைக்கொண்டது. அந்த 5 பந்து வீச்சாளர்களும் மிக சிறப்பாக கை கொடுத்தார்கள். அற்புதமான லெந்திலே பந்து வீசினார்கள். அதனால் ஆர்சிபி அணி அவர்களால் முழுவதுமாக முடக்க முடிந்தது. குஜராத் அணிக்கு 156 ஓட்டங்கள் இலக்கு. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக சாய் சுதர்சன், கில் ஜோடி வருகிறார்கள். சாய் சுதர்சன் இன்றைய தினம் அமைதி காத்தார். 5 பந்துகளை சந்தித்திருந்தார். 6 ஓட்டங்கள் எடுத்தார். ஜோஸ் ஹேசல்வுட் இவருடைய பந்து வீச்சை பதம் பார்க்க வேண்டும் என்று நினைத்து வந்திருப்பார் என்று நினைக்கிறேன். 18 பந்துகள் 43 ஓட்டங்கள் 4 ஓட்டங்கள் 3 ஓட்டங்கள் 238 ஸ்ட்ரைக் ரேட்டில் இவருடைய இந்த அதிரடி தான் குஜராத் அணியினுடைய ஆரம்ப ஓட்டங்களை மிக விரைவாக பெற்றுக் கொடுத்தது. இதனால் குஜராத் அணியின் பக்கம் வெற்றி ஆரம்பத்திலே திரும்பியது. ஹேசல்வுட்டின் ஓவரை கணித்து பதம் பார்த்திருந்தார் சுப்மன் கில். இவர் புவனேஸ்வர் குமாரின் பந்து வீச்சிலே தான் ஆட்டமிழந்தார். சுப்மன் கில் புவனேஸ்வர் குமாரின் பந்து வீச்சிலே விராட் கோலியிடம் பிடி கொடுத்த ஆட்டமிழந்தார். அந்த பிடியெடுப்பு அதனை லைவில் பார்த்திருந்தால் இளைஞருக்கும் பவர்ஃபுல் ஷாட் ஒன்றை அடிக்கிறார். டவர் டிரைவில் அதனை விராட் கோலி அப்படியே நேராக பிடிக்கிறார். ஒரு ஆக்ரோஷமான செலிப்ரேஷன் பண்ணுகிறார். இன்றைய தினம் விராட் கோலி கடுமையாக ஆக்ரோஷமாக இருந்தார். இதன் பிறகு சுப்மன் கில்லின் ஆட்டமிழப்புக்கு பிறகு ஜோஸ் பட்லர் 19 பந்துகளில் 39 ஓட்டங்கள். கில் போனா என்ன, நான் இருக்கேன், நான் சொன்னேங்களே. ஜோஸ் பட்லர் இதுக்கு முன்னே போட்டியில் பெரும்பாலும் அடிக்கவில்லை. குறைவான ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுவார். ஆனால் ஆர்சிபி என்று வந்துவிட்டால் அவர் ஃபோமுக்கு வருவார். அவர் அதேபோல டிராவிஸ் ஹெட் இப்படி பல வீரர்கள் இருக்கிறார். ஆர்சிபி என்றால் அடிப்பார்கள். அதிலே ஜோஸ் பட்லர் என்று ஃபோமுக்கு வந்தார். 4 ஓட்டங்கள் 2 ஓட்டங்கள் 19 பந்துகளில் 39 ஓட்டங்கள். இதனால் சொல்லும் குஜராத் அணிக்கு இலகுவான வெற்றியை உறுதி செய்தது. அதன் பிறகு வாஷிங்டன் சுந்தர் 12 பந்துகளில் 12 ஓட்டங்கள். இப்போ ஷாருக் கான் 8 பந்துகளில் 8 ஓட்டங்கள். இறுதியாக சிவாட்டியா 17 பந்துகளில் 27 ஓட்டங்கள். அமைதியான முறையிலே பந்துகளை நிதானமாக கணித்து பவுண்டரிகளாக 4 ரன்ஸ்களாக மாற்றிக்கொண்டு வந்தார். 4 ஓட்டங்கள் 17 பந்துகளில் 27 ஓட்டங்களை பெற்றார். பிறகு வந்து ஜேசன் ஹோல்டர் 10 பந்துகளில் 12 ஓட்டங்கள். ஒரு 6 ஓட்டத்தை மாத்திரம் பெற்றார். அவர் மாற்றம் வந்த பிறகு ரஷீத் கான் வந்து இறுதியாக ரஷீத் கானும் ட்ரிவாத்தியா குஜராத் அணியினுடைய வெற்றி உறுதி செய்தார்கள். ஆர்சிபி அணியின் பந்து வீச்சு சார்பாக புவனேஸ்வர் குமார் 4 ஓவர்கள் 28 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். மிக அற்புதமான ஸ்பெல் ஒன்று. ஓவருக்கு 7 வீதம் ஓட்டங்களை கொடுத்திருந்தார். அதில் அடுத்த 3 விக்கெட்டுகளும் அற்புதமான விக்கெட்டுகள். ஜோஸ் ஹேசல்வுட் சில போட்டிகளில் கடுமையாக ஆடி வாங்குகிறார். சில டைம்களில் மிச்சமாக இருக்கிறார். இன்றைய தினமும் 4 ஓவர்கள் 56 ஓட்டங்கள். எந்த வித விக்கெட்டுகளும் இல்லை. ஓவருக்கு 14 ஓட்டங்கள். ஆனால் இவருடைய ஓவரில் ஆரம்பத்தில் பட்லரின் பிடியெடுப்பு ஒன்று ஜிதேஷ் சர்மாவினால் மிஸ் ஆக்கப்படுகிறது. அதனால் தான் பிறகுதான் பட்லர் அடிக்க ஆரம்பித்தார். ஸ்ரேயா சர்மா 4 ஓவர்கள் 44 ஓட்டங்கள் ஒரு விக்கெட்டினை எடுத்திருந்தார். இறுதியாக ரொமாரியோ ஜஃபட் 4 ஓவர்கள் 30 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். இன்றைய தினம் ஜஃபட் ஓரளவு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸை காட்ட முயன்றிருக்கிறார் என்று தோன்றுகிறது. இதுவே போது ஆர்சிபி அணி இவர் இறுதி வரை நம்பிக்கையோடு கொண்டு செல்லும் என்பதை இன்றைய தினம் நிரூபித்து விட்டார். இது குஜராத் அணிக்கு 5வது வெற்றி. பாயிண்ட்ஸ் டேபிளிலே 5வதாக இருக்கிறார்கள். ஆர்சிபி அணி 9 போட்டிகளிலே 6 வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். 3 தோல்விகளை தழுவி இருக்கிறார்கள். 3 தோல்விகளும் முதலாவது பேட்டிங் பண்ணிய தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். மற்ற அனைத்து 6 வெற்றிகளும் சேஸ் செய்து வெற்றி கொள்ளப்பட்டது. இன்றைய தினம் குஜராத் அணியினுடைய நாளாக இருந்தது. அதனால் அனைத்தும் மிக சிறப்பாக அமைந்தது. எந்த ஒரு பிடியெடுப்புகளையும் அவர்கள் மிஸ் பண்ணவில்லை. அதனால் அவர்கள் போட்டியிலே